பர்சனலா நீ ஒரு சில இடத்துல உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நீ பப்ளிக்கா பண்ணிக்க. உனக்கு அடுத்த முறை சொல்லிட்டேன், நீ என் பேரை சொல்லி வச்சுக்க, பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். நாமினேஷன் எல்லாம் அப்படிதான் பண்ற, எங்க பேசுறாலும் என் பேர் சொல்லிக்கிற நீ. எவன் வந்து பேசுறாலும் வினோத் நீ பாஸ். அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். பாசத்துல என் பேர் வருதா இல்ல திட்டினாலும் என் பேர் தான் சொல்லிட்டேன் நானு. பாத்துக்கோ உனக்கு. சாரி வினோத், சாரி. சொன்னது அவர் ஹவுஸ் கிளீனிங் டீம்ல தான் போட்டேன். அவர் வந்து நான் சொல்லும் போது ஒரு கேள்வியே கேட்கல, அவர் உடனே பண்ணினேன்னு சொன்னாரு. ஆரம்பிச்சிட வேண்டியதான். எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. அது வந்து இப்ப சிம்பிள் ஒண்ணும் இல்ல. இப்ப கை தட்டி விட்டுருங்க, அடுத்து பேசணும்ல சார். இதுல வந்து 5 நாள்ல சரியாவே சாப்பிடவே இல்லை நாங்க இங்க. சோ அது ஒண்ணு செருப்புல அடிப்பேன், பிய தேவட்டை அடிப்பேன் தாயோட. நீங்க வந்து கடையில் பிடித்து சார். சார் தேங்க்யூ தங்கம். ஒண்ணு சார், 100 ஆயுசாக யாரும் 100 ஆயுசு யாருக்கும் தேவையில்ல. இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருந்தா போதும். குழந்தை குட்டியோட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா சார் பெண் குழந்தைக்கு தான் வாய்ப்பு இருக்கு சார். ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை சார். பெண் குழந்தை அதனால ஒண்ணும் இல்ல, குழந்தை பக்கம் எந்த குழந்தை இருந்தாலும் அது தெய்வம் சார் நம்மளுக்கு. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. உன்னை பெத்தவங்களும் ஒரு தாய் தானே சார்? ஆமா. இல்ல குழந்தை கிடைக்கிறது உங்களை பெத்தவங்க யாரு? ஒரு பெண் தானே. பெண் குழந்தை மீனாட்சி தாயே பிறந்த மாதிரி நினைச்சுக்கிறோம். உங்க அந்த காலத்துல இந்த கதைலாம் வேணாம். பெண் குழந்தையான்னு கேக்குறீங்களா? உங்களை பெற்றதும் ஒரு பெண் தான். அந்த பெண்ல இல்ல சார், ஆசைப்படுறேன் நான், பெண் குழந்தை ஆசைப்படுறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பெண்ல இருந்து தான் இன்னைக்கு நடிப்பு அரக்கன் திவாகர் வந்திருக்கீங்க. அந்த பெண்ல. ஆமா 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 ஆமா. முடிஞ்சிச்சுல சார். ஆயில் ரேகன் நல்லா இருக்கா? தேங்காய் அந்த இடத்துல வந்து கூட ஆயில் எனக்கு கேக்குறாரு. வேற என்ன கேக்குறது? ஆயில்னா அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. ஃபர்ஸ்டே பண்ணிட்டானுங்க. நான் யார சமாளிச்சேன் தெரியுமா? கம்ருவ சமாளிச்சேன், வினோத சமாளிச்சேன். வினோதா உங்க பேர் நான் சொல்லிக்கிறேன். எப்ப பாரு அப்ப பிரவீன பார்த்தாலே வினோத் தான் வருது எனக்கு. நான் கேக்குறேன், எதுக்கு என் பேர் வருது உனக்கு வாயில? வாய் தவறி வருது சார். தப்பு சார், தப்புனே. வாய் தவறி வருதுன்ட்டு உள்ள போய் உட்காந்து யாருப்பா எலிமினேஷன் ஆகணும்னு கேட்டா வினோத் என்றியா? அதெல்லாம் தெளிவா தான் சொல்லுவேன். அதெல்லாம் தெளிவா சொல்லுவானு எல்லாத்துலயும் தான் என் பேர் சொல்றேன். திடீர்னு அது அந்த அங்க போய் உட்காந்துக்கிறோம். வினோத சமாளிச்சு வினோதா சார் யாரு ஜெயில அதுலயும் என் பேர் தான் சொல்லி விட்டேன். இப்போ வந்து பிரவீன் கத்திரி வந்தா அங்கேயோ வினோத் பார் வினோத் அப்படின்ற, இங்க வந்தா வினோத் சும்மா. ஃபர்ஸ்ட் என் பேரை வந்து அங்கிருந்து அழிச்சிரு. நீ எதனால சொல்லி என்ன வெளியே இது பண்ற போற? ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட யாரு உன்னை எதனா பண்ணான்னு கேட்டா வினோத்ன்றவ போல. அவன் பேர் ஞாபகம் வந்துருச்சு. என்ன வினோத்? பார்வதி இதோட 10 எத்தனை சொல்லிட்டாரு பார்வதி. வினோத் எவன் எந்த பிரச்சனையோ எவனோ சண்டை ஓட்டியோ வினோத் அடிக்கிறே. வினோத் என்ன அடிக்கிறீங்களா? வினோத் அவ்வளவு வினோத். கமருதீனுக்கு அவனுக்கு சண்டாச்சா? தபார் வினோத் அப்படின்றாரு கமருதீனை பார்த்து என் பேரை சொல்லி. பிரவீனை பார்த்து சொன்ன, எப்ஜேவை பார்த்து இப்ப சொன்ன. என்னடா திவாகர் கேட்டா யாருக்குமே தெரியாது. யாரு சொல்லுங்க? லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. என்ன குறுகுறுன்னு பாக்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா? இருக்கா எந்தவோ மயக்கம். அவங்க ப்ராப்பர்ட்டி இது, அவங்க ப்ராப்பர்ட்டி இல்ல. மேனரிசம்
வேண்டாம். நான் தப்பா பேசினா மக்கள் பாக்குறாங்க. மச்சி, நான் தப்பா பேசினா மக்கள் பாத்துக்கறாங்க. என்ன இருந்தாலும் அவர் பேரை பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. என்ன உங்க கழுதைகளை செத்து போச்சா? சொல்லக்கூடாது. யார் பேர? விஜய் பேர. நான் அவர் பேர் சொல்லவே இல்லை. சம்பந்தமே இல்ல. என்னையா இருந்தாலும் என்ன மேட்ச் என்ன நடக்குது சார்? என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கு சபரி இங்க பாரு சபரி தெரியாம தெரியாம லாக் பண்ணதே இப்ப பேசுறாரு. இப்ப பேசுறாரு. அப்ப நீ பண்றது என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுதுல்ல? நீ பண்றதா சொல்லுடா. டேய் சொல்ல போடா. பிடிச்சா நீ தான் பார்வை வந்து பெரிய பைய போட்டாங்க. அது வந்து அத திருப்பி பார். பெரிய அது ஓட்டு மறந்துச்சு. அத போட்டாங்க, அது கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சரி குடியாரல நீங்க எங்க ஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்க? ஆமாடா என்ன ஆமாடா மாப்ள பேசாத மாப்ள. இத ஒரு குத்தி குடுக்குறாரா? இவர் அவங்கள நம்பில்ல. இந்த ஆள நம்ப முடியாது. சிரிக்கிறாங்க. பேசக்கூடாது. அதை பத்தி பேசாத. வேற சப்ஜெக்ட் பேச. இப்ப என்ன நான் உன் சப்ஜெக்ட் பேசுறேன் நானு. ஏய் ரெண்டு பேரும் இப்ப சண்டை போடுவீங்க. நைட் பெட்ல வந்து கொஞ்சிட்டு இருப்பீங்க. நான் நடுக்குல வரணுமா? ஓ அடி ஏடா ரத்தம் வருது? டேய் என்னடா உனக்கு இங்க வீங்கி போயிருக்கு? அப்ப பாரு சார் இன்னைக்கு நைட் வாங்க சார். வாங்க சார். ஏய் வாட்டர் மெலன் ஸ்டார் சார். வாட்டர் மெலன் சார். திவாகர் சார்க்க ஊத்துறா. கொஞ்சம் தான் ஊத்துறேன். மிச்சம் உள்ள இருக்கு. எதுவுமே பண்ண மாட்டீங்க சார். இல்ல இல்ல உண்மையா சொல்றேன். நீங்க எதுனா சொன்னா புரிஞ்சுக்கிறீங்களா? சோறு தானே திங்கிற. கம்முன்னு இருக்கனா கம்முன்னு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல இது மட்டும் எனக்காக சார். சார் வேண்டாம் சார். எனக்காக சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் வேணாம். புடினா. சார் தலைவலி உங்களுக்கு. அதுக்கு தான் சார் எனர்ஜிக்கு சார். ஏன்டா நம்ம பேசாம வீட்ல உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா? சொல்லுங்க சார். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் உயிரை வாங்குற? போடா. வயசு இல்ல. வயசு ஆகுது. அறிவு இல்ல. வயசு சொல்றது இல்ல. சொல்ற அறிவு அறிவு. A few moments later. ஏய் வாட்டர் மெலன் ஸ்டார் சார். வாட்டர் மெலன் ஸ்டார். என்னடா நடக்குது? ரவுண்ட் வந்தாச்சு. 8 ரவுண்ட் வந்தாப்ல. அவருடைய திறமையால 8 ரவுண்ட் வந்தாப்ல. நம்பால 8 என்னடா நட்பு? இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட். ரவுண்ட் வந்துறாப்ல. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீ என் ஃப்ரெண்ட்ரா. பைத்தியக்கார கூதி போய் பாடுறா போடா டேய். எனக்கு இதுக்கு மேல எதுவுமே தெரியாது. அவனே எல்லாமே இதுவே எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. ஒக்கால ஓடி இங்க பாருங்க நடிப்பா. ஓயோ இங்க பாருங்க. இங்க பாத்தீங்களா என் ஆளோட நடிப்பை செதறான்.